வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. தோனியோட வழியில தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் மூலியமாக எப்படி டீம் ஜெயிக்குமோ அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக நீங்க எளிமையாக வெற்றி பெறலாம். இந்த ஐடியாவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரூப் 2 அப்படிங்கிற ஒரு 2A மெயின்ஸுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க குரூப் 4க்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2A ப்ரொமோஷனுக்கு நீங்க குறைந்தது 10 வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்றேன். ரைட் சார், முதல்ல உண்மைகளை பத்தி தெரிஞ்சுப்போம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜிகேவல் சிலபஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிலபஸ்ல எல்லாமே தமிழ்நாடு இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா பாலிட்டி அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ரிலேட்டடா 0.5% தான் அதுல இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய தலைப்புகள் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ரைட் சார், சயின்ஸ்னு ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புல ஒரே ஒரு டாபிக் தவிர மற்றது எல்லாமே என்னதுதான் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்ட தலைப்புகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இருக்கக்கூடியது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டுங்களா சார்? இது எல்லாமே உங்களை என்ன யோசிக்க வைக்கும் அப்படின்னா 2A எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்லி தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்க. ரைட் சார், அடுத்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய யூனிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலையும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. ரைட்டா? அந்த சப்ஜெக்டை எப்படி சார் படிக்கணும், எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல யூனிட் 2 படிங்க, 1 படிங்க, 3 படிங்க, 5 படிங்க, 4 படிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட் சார், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? தமிழ்நாடு சிலபஸும் அதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு A to Z நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வாரியாக என்ன டாபிக் தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடா இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருவோம். ரைட் சார், என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சார் செய்வீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு எப்படி அந்தந்த டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தா உங்களுக்கு தனித்தனியாக தொகுத்து தருவோமோ அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸா உங்களுக்கு தரமாட்டோம். உங்களுக்கு எப்படி சார் இருக்கும், ஒவ்வொரு மந்த்தும் யூனிட் 1ல என்ன நடந்தது, யூனிட் 2ல என்ன நடந்தது, யூனிட் 3ல என்ன நடந்தது அப்படின்னு அந்த யூனிட் வைஸாக அந்த தலைப்புல அந்த டாபிக் இருந்துச்சுன்னா அதற்கான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் கொடுப்போம். ரைட் சார், அடுத்து டிஎன் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்றது, சட்டசபையில சப்மிட் பண்றது. இதுலயும் என்ன சார் இருக்கு, ஒவ்வொரு துறை ரீதியான நோட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். ரைட், உதாரணத்துக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம சிலபஸ்ல இருக்கு. அப்ப என்விரான்மெண்டோட டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்தது என்ன சார் இருக்கு, ஆர்கியாலஜிக்கலி அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஆர்கியாலஜிக்கல் எங்க சார் வருது நம்ம சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தமிழ் சொசைட்டில வருது. அடுத்து நம்மளுக்கு சோசியல் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்டமா உமன்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் நம்மளுடைய சிலபஸ் இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட சிலபஸை பாலிசி நோட்ஸை உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதன் மூலியமா என்ன சார் பண்ணலாம், கட் ஆஃப் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். 70+ ஸ்கோர் உங்களால இருக்க முடியும். ரைட், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம், ரீசனிங்ல உங்களுக்கு 24 நாள்ல உங்களுக்கு அந்த டாபிக் முடிஞ்சிடும். கிராமர் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 நாட்கள்லயே முடிஞ்சிடும். ஜிகே அப்படின்னு பார்த்துக்கிட்ட இந்த 70 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சார் முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு முக்கியம், கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் நம்மளுக்கு முக்கியம். அது இல்லாம ஜிகேல ஒவ்வொரு தலைப்பும் தேர்வுக்கு எது முக்கியமானதோ அதை கொடுத்துருவோம். உங்களுக்கு PYQ கம்பைலேஷன் கிடைச்சிரும், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாம டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரியஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்கும். ரைட் சார், ஒன்லி பேப்பர் 2க்கு மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா பேப்பர் 1க்கும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். தமிழ் எலிஜிபிலிட்டியில 40 மார்க் எடுக்கணும். அந்த 40 மார்க் எடுக்க வைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான ரிட்டன் டெஸ்ட் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரைட் சார், இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் வெற்றிக்கு மிக அருகில வந்துட்டு போனவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டேன். அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா
நீங்க 1 வருடத்தை மிச்சப்படுத்த மாட்டீங்க, 10 வருடத்தை மிச்சப்படுத்திடுவீங்க. சப்போஸ் 2Aக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகல சார் அப்படின்னா 4க்கு நீங்க படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். 4க்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 4லேருந்து 2Aக்கு போறதுக்கு உங்களுக்கு குறைந்தது 10 வருடங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட் சார், நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிரும், ஒவ்வொரு நாளும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. 70 கேள்விகளுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். ஜிகேக்கு கிடைச்சிரும், கிராமருக்கு கிடைச்சிரும், ரீசனிங் கிடைச்சிரும். ரைட் சார், இன்னமும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக நம்ம என்ன கொடுத்துறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துறோம், பாலிசி நோட்ஸ் கொடுத்துறோம். தமிழ் எலிஜிபிலிட்டியில 40 மார்க் எடுக்கணும், அதற்கான கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி லெவல்ல நமக்கு மாக் டெஸ்ட் நடக்க போகுது. சயின்டிபிக் ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. முன்பே வெற்றி அடைந்தவர்கள் உங்களை வந்து மென்டாரிங் பண்ண போறாங்க. ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள் வந்துச்சோ அதை தொகுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ்ல கொடுத்துருவோம். ஆங்கில வழி மாணவர்கள், தமிழ் வழி மாணவர்கள், இவங்க 2 பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.